ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். Realme GT சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின அப்டேட்ஸ் நிறையவே இப்போ இன்டர்நெட்டில் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி GT5 ஸ்மார்ட் ஃபோனை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் Snapdragon 8 Gen 3 வரப்போகுது அப்படின்னு. இதே சீரிஸில் Realme GT Neo 6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இதை பற்றின லீக்ஸ் இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த லீக்ஸை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த Realme GT Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த அப்டேட் எங்கே இருந்து வந்திருக்கு, இதோட சோர்ஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய இந்த ஃபேமஸான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல வெப்யோ. ஸோ அங்கே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அப்டேட் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme GT Neo 6 உடைய அப்டேட் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இந்த வாட்டி மெட்டல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடச்சிருக்கு. சைனாவுடைய அப்டேட் வந்திருக்கிறதுனால சைனீஸ் கரன்சி 2000 yuan அப்படின்ற கரன்சிக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ சைனா 2000 yuan அப்படின்னும் போது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 மாதிரியான ப்ரைஸிங் வருது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 25,000 30,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது நமக்கு 30,000 35,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சரி, இந்தியா மார்க்கெட்டுக்கு வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் Snapdragon 8 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறப்போ தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த அப்டேட் படி இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா Realme GT5 சீரிஸ் பார்த்திங்கன்னா Snapdragon 8 Gen 3 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. GT Neo சீரிஸ் அப்படின்னும் போது அதோட ஒரு டவுன் கிரேடட் வேரியன்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக Snapdragon 8 Gen 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்றபடி இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் பெருசாக ஆக்சுவலி லீக் ஆகலை. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் Snapdragon 8 Gen 2 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரைஸிங் 2000 yuan அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ஃப்ரேம்ஸ் மெட்டல் ஃப்ரேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலி அங்கே சைனீஸுடைய வெப்யோ பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் பற்றி சில லீக்ஸ் ஆக்சுவலி இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே தான். பட் 144 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அந்த சார்ஜ் பண்ண 120 Wattsக்கான சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி Snapdragon 8 Gen 2. பட் கேமரான்னு வரும்போது இங்கே பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பிரைமரி 50 மெகாபிக்சல் கேமரா. பட் சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் கேமராவில் கண்டிப்பாக அப்கிரேட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பெருசாக கேமராவில் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் அப்கிரேட் பண்ண நல்லாயிருக்கும். 50:8:2 அப்படின்றது யூஸ்வலான ஒரு கேமராவாக தான் இருக்குது. பட் அந்த சென்சார் பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 900 சீரிஸ்க்கான சோனியுடைய 900 சீரிஸ்க்கான சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மற்றபடி முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் ஐஆர் பிளாஸ்டர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்கும். Android 14க்கான Realme UAEக்கான 4.0க்கான UAEயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றின அப்டேட்டும் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு அந்த சைனீஸ் வெப்சைட் வெப்யோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் ப்ராசஸர் மாதிரியான இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்திருக்கு. அண்ட் இதோட லான்ச் கூடிய சீக்கிரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜனவரி மாதம் நம்ம சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா வராதா அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா GT சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரீசெண்ட் டேஸாக நிறைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க, இந்தியாவில் பார்க்கும்போது அதை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த Realme GT Neo 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபீச்சரோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு Realme கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் கரெக்டாக இருக்குமா? 30,000 35,000 செக்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.